இன்னொருத்தவங்க சொன்னாங்க, "நீங்க வேணா கோடி சுவாமிகள்ட்ட கூட்டு போங்க. போனா அவரு பேசுறத வச்சே நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சுக்கலாம். அவரு வந்து பெரிய மகான். நீங்க கூட்டு போங்க" அப்படின்னு சொன்னாங்க. கோடி சுவாமிகள பார்க்கறதுக்காக நாங்க போறோம். அவரு வந்து பொள்ளாச்சிக்கு பக்கத்துல குறைவிபாளையம் அப்படின்ற ஊர்ல ஒரு ஜமீனோட இதுல மேல மொட்டை மாடியில அவர தங்க வச்சிருக்காங்க. அவர நாங்க படி வழியா ஏறி அவர பார்க்கறதுக்காக போகும்போது, மொட்டை மாடியில என்னோட முதல் அடி எடுத்து வச்ச உடனேயே, "போர் வராரு, போர் வராரு, கூட கோடி கோடி பேர் வராங்க" அப்படின்னு அவர் சொன்னாரு. சொன்னோனே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. அங்க இருந்தவங்களுக்கும் ரொம்ப ஒரு இதாயிருச்சு. அப்புறம் நாங்க அவரு பக்கத்துல போயிட்டோம். போயிட்டு அ உட்காந்துட்டோம் அங்க போயி. அவர் எப்படின்னா, அவர வந்து கோட்டு இதெல்லாம் போட்டு ரொம்ப ஒரு ராஜா மாரி ஒரு அலங்காரம் பண்ணி அவர உட்கார வச்சிருந்தாங்க. அங்க எப்படி பழக்கம்னா, போறவங்க எல்லாரும் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து கோடி சுவாமிகளுக்கு ஊட்டி விடுறாங்க. சிலர் வந்து அத வந்து பிரசாதமா கேட்பாங்க. அவரு வந்து துப்புவாரு. துப்பும்போது கை நீட்டி வாங்கிக்குவாங்க. என்ன வந்து கை நீட்டி வாங்கு, வாங்கு பிரசாதம் வாங்கு, வாங்குன்னு சொல்றாங்க. அதுல எச்சில் ஒட்டியிருக்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு அது ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம் அவங்கெல்லாம் சொன்னதுனால நான் கை நீட்டி வாங்கிட்டேன். எனக்கு ஒரு சாக்லேட்டு துப்புனாரு. அத வாங்கி நான் அப்படியே கையில வச்சுட்டேன். வச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்கோம். நெறைய பேர் வந்திருக்காங்க அவர பார்க்குறதுக்கு. நெறைய அவரு தானா பேசுவாரு. யாரையும் முகத்த பார்த்துலாம் பேச மாட்டாரு. அப்ப அங்க இருக்கிறவங்கலாம் அவர் பேசுறத வச்சு, அந்த பதில் நமக்கு அவங்கவங்க மனசுல ஏதாவது நெனச்சிருப்பாங்க. அதுக்கு அது பொருந்தி வரும்போது, இந்த பதில் நமக்கு அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப நாங்க ரொம்ப நேரம் அங்கேயே இருந்துட்டு, மதியானம் சாப்பிடுறதுக்காக கிளம்புனோம். எங்கேயாவது போய் ஒரு தோப்புல உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போறோம். சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு தோப்புக்கு போறோம். போகும்போது கை கழுவுறதுக்காக நான் போகும்போது, அங்க ஒரு குண்டு மல்லி செடி இருந்தது. அந்த சாக்லேட்ட அந்த செடிக்கு அடியில போட்டுட்டு, நாங்க கை கழுவிட்டு, சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வந்து உட்கார்ந்துருந்தோம். திருப்பியும் "நீ சாமிகிட்ட பிரசாதம் வாங்கு" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் கை நீட்டினேன். நீட்டினா அவரு துப்பவே மாட்டேன்ட்டாரு. துப்பவே இல்ல. எனக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அங்க தோப்புல போட்டது தப்போ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு அழுக வருது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவரு துப்பிட்டாரு. நான் பார்த்தேன் அதுல எச்சிலே ஒட்டல.